கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பளவு பெரிய மகிழ்ச்சியோட எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னை சுற்றி இயேசு உண்டு, என் முன்னே போகிறான். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. ஆராதனை ஆராதனை சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை செய்தவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவா. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவா. உம்மையே நான் நம்பியுள்ளே, உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லுவோமா? உம்மையே நான் நம்பியுள்ளே, உம் கிருபை சூழ்ந்து கொள்ளோ. ஆராதனை ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை. என்னை சுற்றிலும் இயேசு உண்டு, என் முன்னே செல்கின்றாரே. மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையின் தேவன் நீரே, மன்னாவை தருகின்றீரே. மறவாத எபினேசரே, என் மன மகிழ்ச்சி நீதானையா. சொல்லுங்க பார்க்கலாம். மறவாத எபினேசரே, என் மன மகிழ்ச்சி நீதானையா. கையில உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை அப்பா, ஆரா உன்னத ஆண்டவரை நாங்கள் உயர்த்துகிறோம். வாக்கு தத்தங்களை உண்மையுள்ளவை மாறாத ஆண்டவர் இயேசு எங்க கூட இருக்கிறீங்கப்பா. உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, உடைய வார்த்தையில மகிமை உண்டு. நீங்க சொன்ன வார்த்தை ஒரு மனுஷனை விடுவிக்கிற வார்த்தை, கிருபையுள்ள வார்த்தை. ஓ, இனி இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்ன பொழுது அவன் தேவராஜ்யத்துக்குரியவனாய் மாறினான். ரட்சிப்பின் வார்த்தை எங்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும். பாடி ஆராதிக்கிற ஜனங்களுக்குள்ளாய் ஓ அந்த மகிமையான வார்த்தை இறங்கட்டும் ஐயா. ஆராதனை ஹல்லேலூயா. அந்த மகிமையுள்ள அந்த வார்த்தையை நாம் இருக்கிறப்பா. உடைய வாக்கு தத்தங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோட இடைப்படுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய காரணமோடு இருந்திருக்கிறது. அந்த ஆண்டவருக்கு மகிமையாய் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு வசனத்தை வைத்து இந்த மாதம் முழுவதும் ஒரு சின்ன ஒரு தியானத்தை நம்ம தியானிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 138வது சங்கீதம் 2ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஆண்டவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறாராம். இந்த காலை நேரத்தில் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனுஷனை விடுவிக்கும், அபிஷேகிக்கும், பலப்படுத்தும். நிச்சயமா இந்த வார்த்தையை நம்பி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. எல்லாரும் டிவிக்கு முன்பாக நீங்க என்ன வார்த்தை ஆண்டவர் பேச போகிறாம் நீங்க மொபைல்ல பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்க கூட பேசுங்க. ஆண்டவர் பேசுகிற தெய்வம். நீங்க நம்ம கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். என்ன பேசுகிறாரா? சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில தேவன் பேசின வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில் பெரிய மகிமை உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது சங்கீத இது இப்படியே சொல்லுங்க. 119வது சங்கீதம் 103வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கும். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா? நாவுக்கு மிகவும் இனிமையான வார்த்தைகள். அந்த ஆண்டவர் பேசுகிற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுமா? ஒரு இனிப்பு, ஒரு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். நான் வசனம் சொல்லுகிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ருசித்து பார்க்கணும். அது என்ன டேஸ்டில் இருக்குது?
ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ, யார் ஆண்டவருடைய வார்த்தை நம்புகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் சுவையை உண்டாக்குவான். சொல்லுவாங்க, உப்பில்லாத பண்டம் குப்பையில் தான் அப்படி சொல்லுவாங்க. ஒருவேளை நல்ல எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறாங்க, சாப்பாட்டில் நல்ல குழம்பு வச்சுட்டாங்க, கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தாலும் அது சாப்பிடுவதற்கு ஏதுவாக இருக்காது. உப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ருசியே தெரியாது. அப்போது வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ருசி ரொம்ப முக்கியம், சுவை ரொம்ப முக்கியம். இனிமையை நம்ம விரும்புவோம். நல்ல ஒரு மைசூர் பார்க்க செஞ்சு அதில் ஜீனி போடலைன்னா அதனுடைய டேஸ்ட் இருக்காது. அது போல தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரா? ஒரு இனிமையான வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறான். இந்த இனிமையாக வரணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு சில நேரங்களில் கசப்பு இருக்கும், சில நேரங்கள் நமக்குள்ள அநேக விதமான சுவையுள்ள வாழ்க்கை, கசப்பு இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், துவர்ப்பான வாழ்க்கை இருக்கும், கோபமான வாழ்க்கை, எல்லா அனுபவங்களிலும் நம்ம வாழ்ந்துட்டு தான் இருப்போம். நமக்கு பிரச்சனைகள் உண்டு, வசனம் உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவரால் மாத்திரம்தான் ஒரு சுவையுள்ள வாழ்க்கையை கொடுக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜன வாழ்க்கையில் ஒரு இடத்துல அவர்கள் தண்ணீரை கொடுக்குறாங்க. அந்த மாறா அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது அந்த தண்ணீர் கசந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேக்கு அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு அப்படி சொன்ன உடனே அந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீராக மாறிச்சுன்னா, கசந்த தண்ணீர் மதுரமான தண்ணீராய் மாறினது. பிரியமானவர்களே, எப்போ அப்படின்னா தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அன்றைக்கு அங்கே என்ன நடந்துச்சுங்க? கசந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது. எலிசா தீர்க்கதரிசி நாட்களில் மாவுள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்க? தீர்க்கதரிசி சொன்ன உடனே அங்கே என்ன செய்கிறது? அதனுடைய விஷத்தன்மை என்ன செய்து முறிந்து விட்டது. அப்போது ருசியை கர்த்தரால் உண்டாக்க முடியும். ஆண்டவர் இயேசு என்ன செஞ்சாரா? ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் இந்த தண்ணீரை மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் சொன்ன உடனே எல்லாரும் அந்த வார்த்தைக்கு இப்படி ஒருவர் மறுத்து பேசலை. அவ்வளோ நேரம் ஒரு பெரிய குழப்பம் திருமண வீட்டில். அவர்கள் தண்ணீரை மொண்டு தான் பந்தி விசாரிப்பு காரரிடத்தில் கொடுக்கிறார்கள். அந்த வேலைக்காரர்கள் கொடுத்த உடனே அது ஒரு ருசியுள்ள ரசமாய் மாறினது. ஆனால் வெறும் தண்ணி தான், ஆனால் ருசியாக மாறினது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கசப்பு மாறும். மண்ணு போல இருக்கிற தண்ணி ருசியாக மாறிச்சுங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒருவேளை விஷம் கலந்ததானே, ஒருவேளை ஒரு மாவாய் இருக்கட்டும், அது எப்படி மாறிச்சுன்னா விஷத்தன்மைகள் முறிந்தது. இது எப்படி நடக்கும்னா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அங்கே அற்புதம் நடக்குங்க. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, வார்த்தையில் ஜீவன் உண்டு. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? நாவுக்கு எவ்வளவு இனிமையான இனிமையா இருக்குங்க. அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில கசப்பு மாறும். அவருடைய வார்த்தையை சொல்லி நீங்க பாடுங்க. அவருடைய வார்த்தையை நீங்க உட்கொண்டு, வாக்குத்தத்தங்களை உட்கொண்டு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த ஜெபம், அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கசப்பை மாற்றுங்க, கோபத்தை மாற்றும், குழப்பங்களை மாற்றுகிறது அந்த வல்லமையுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? இன்னைக்கு பாருங்க, அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு, இந்த மரத்தை வெட்டி போடு நுழைவோம். கசந்த நீர், மாறாவின் கசந்த நீர் அது மதுரமாய் மாறினது. பிரியமான என்னுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுவாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னா போறோம், உங்களை கசப்பு மாறும், உங்க வேதனை நிறைந்த வாழ்க்கையை மாற்றுவாரு. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. வெறுமை சொல்லுவாங்க, என் வாழ்க்கை எப்படியா போகுது? மண்ணு போல போயிட்டு இருக்குங்க. ஒரு மாற்றம் நடக்கும், ஏதாவது ஒன்று நடக்கும். எப்போ நடக்கும்னா ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, அவர் ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். பிரியமானவர்களே, நிச்சயமாக அற்புதம் நடக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டாருன்னா எதா இருந்தாலும் அது மாறிடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, அந்த அப்பத்தை எடுத்து அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. 5 அப்பம் 2 மீன் 5000 12 கூட மீதி எடுத்தார்கள். ஆண்டவர் சொல்ற, தூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவை அவர்கள் சாப்பிட்டார்கள். அது வரைக்கும் அவங்க புலம்புறாங்க, நாங்கள் அங்கே அதை சாப்பிட்ருந்தோம், இதை சாப்பிட்டோம், அப்படி இப்படின்னு அநேக புலம்பல்கள் இஸ்ரேல் மக்களுக்கு இருந்துச்சு. ஆனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததெல்லாம் விசேஷித்தமான உணவு. தூதர்கள் உண்ணுகிற ஒரு மன்னா, அது கொத்தமல்லி அளவாக இருக்கும், தேனிட்ட ஒரு பணியாரத்தை போல இருந்த ருசியுள்ள உணவு. ஏன்னா தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த ஜனங்களை நடத்தினார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நடத்தினபடியினாலே அந்த வார்த்தையில் என்ன, அவர் ஒரு நாள் மாறவே இல்லை. அவர் சொன்னபடியே மன்னாவை கொடுத்து என்ன செய்தார்? அவர்களுக்கு போஷித்தார். அது சாப்பிட்ற மன்னாவை சாப்பிட்ட ஒரே ஜனம், அது தூதர்கள் சாப்பிட்ட மன்னாவை சாப்பிட்ட ஒரே ஜனம் அந்த நாட்களில், மோசே நாட்களில் வாழ்ந்து இஸ்ராயல் மக்கள் என்ன செஞ்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் தான் மன்னாவை சாப்பிட்டார்கள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது நம்ம வாழ்க்கை ஒரு ருசியுள்ள வாழ்க்கையாக மாறும், ஒரு சந்தோஷமுள்ள வாழ்க்கையாக மாறும். அநேகம் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் ஒரு உப்புச்சப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கியா, ஒரு சந்தோஷம் இல்லை,
ஒரு துக்கமும் இல்லை, அது ஒரு மாதிரி போகுது. நீ கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வாழ்க்கையை ருசியுள்ள வாழ்க்கையை மாற்றுவார், இனிமையான வாழ்க்கையை மாற்றுவார். அவர் இனிமையானவர், நம்முடைய வாழ்க்கை இனிமையாய் மாற்ற முடியும். அவர் அழகானவர், அவர் இனிமையானவர், அவர் மகிமையானவர், அவர் மாட்சிமை நிறைந்தவர். அந்த இனிமையான ஆண்டவரை ருசிச்சு பாருங்க. அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்வார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியே சொல்ல, சங்கீதம் 33:4 வாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தை உத்தமோ, அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. அவர் செய்கிறதெல்லாம் சத்தியங்க, அதில் மாற்றமே இருக்காது. அவர் சொன்னால் நடந்துடும், அவர் சொன்னால் அற்புதம் நடந்துடும், அவர் சொன்னால் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அவருடைய வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும். அவருடைய வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையில் என்ன செய்யாதுங்க, ஒரு நாள் மாற்றம் வரவே வராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நிச்சயமாக அந்த ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அநேகருடைய வாழ்க்கையில் சில குறைகளோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? சில வாழ்க்கை கசந்த வாழ்க்கையை சிலருடைய வாழ்க்கை இருக்குது. சிலருடைய வாழ்க்கை ஒரு கோபத்தோடு ஓடிட்டு இருக்கு. குடும்பத்தில் பிரச்சனை, என்னால் சமாளிக்க முடியல. கணவனுக்குள்ள போராட்டம், மனைவிக்குள்ள போராட்டம், பிள்ளைகளுக்குள்ள போராட்டம், சொந்த வந்த நிமித்தமாக எனக்குள்ள பெரிய மன அழுத்தம் இருக்கிற. எப்போ நான் விடுதலையாக போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை. சம்பந்தம் இல்லாத பிரச்சனையெல்லாம் என் மேலே வந்து சுமத்துறாங்க, என்னை போய் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, எனக்கு கோபமாக வருது, நான் நல்லவனா வாழவே முடியலை. நான் ஜெபிக்கிற, பைபிள் வாசிக்கிறேன், எனக்கு சோதனைக்கு மேல் சோதனை. ஆண்டவர் சொல்றாருங்க, கசப்பு மாறும், கோபம் மாறும். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் பேசப்படுகிறது. இனிமையான வாழ்வை கர்த்தர் தர போறாரு. அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வந்துச்சுன்னா இனிமையா மாறுங்க. வெறுமையான வாழ்க்கை ருசியுள்ள வாழ்க்கையா மாறும். விஷம் கலந்து உங்களுக்கு வச்சாலும், விசுவாசிக்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான ஒன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள். சாவுக்கு ஏதுவான ஒன்று குடித்தாலும் சேதப்படும். அவருடைய வார்த்தை சொல்லுது, எது ஒன்று அணுகாது. சொல்லுவாங்க, ஐயா எனக்கு விரோதமாக மந்திரம் வைக்கிறாங்க, எனக்கு விரோதமாக அந்த போராட்டம் இருக்குது, பிசாசு போராட்டம் இருக்குது, எனக்கு விரோதமாக தீமை இருக்குது. எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தரால் எதையும் மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும். விஷமே கலந்திருந்தாலும் பவுலுக்குள்ளே என்ன செஞ்சது? சர்ப்பம் வந்து அவருடைய கையை என்ன செஞ்சு, எல்லாரும் நினைச்சாங்க பவுல் வந்து ஏதோ பாவம் செஞ்சுட்டார் போல, அவர் சீக்கிரம் செத்துருவார் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் என்ன செய்யல, ஒன்றுமே நடக்கலை. கர்த்தர் ஆபத்துகளிலும் கர்த்தர் என்ன செய்வாருங்க? பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவனுக்கு எதுவும் என்ன செய்யாது, அணுகாது. காக்கிற தெய்வம். நம்மளை அழிக்க நினைக்கிற சக்திகள் புறப்பட்டு வந்தாலும், வல்லமைகள் புறப்பட்டு வந்தாலும், இது எல்லா வல்லமை பார்க்கிலும் பெரிய வல்லம் ஆண்டவரிடத்தில் இருக்கிற. அவர் சொன்னா, ஒரு வார்த்தை சொன்னா அப்போ அற்புதம் நடந்துடும். ஒரு பாவியான மனுஷன் தான், ஒரு பெரிய குற்ற உணர்வு. ஆண்டவர் இயேசு இடத்துல கேட்கிறோம், ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் வரும்படி என்னை நினைத்தருளும். சொன்ன வார்த்தை அதாங்க. தேவ ராஜ்யத்தை குறித்து அவனுக்கு விழிப்புணர்வு இருந்துச்சு. ஆண்டவர் என்னை நினைத்தருளும். அந்த சிலுவையில் சாக போகிறோம், அப்படி வாழ்க்கை முடிய போகிறது. நம்ம கல்வனா திருடனா அந்த இடத்துல சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அருகாமையில் இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவோ மெய்யான நீதிபதி, ஒரு மெய்யான நியாயாதிபதி. அவர் ஒரு குற்றமும் செய்யலை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறார் என்பது அந்த வலதுபுற கல்வன் அறிந்து அவன் சொல்கிறான், இவர் தேவ ராஜ்யத்துக்கு இவரால் இவரை வச்சு தான் போக முடியும் என்பதை அறிந்து அவன் கேட்டான். இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அந்த சொன்ன வார்த்தைங்க தேவ ராஜ்யத்துக்கு நேரம் அந்த வலதுபுற கல்வனை கொண்டு போனது. கல்வன் தான், ஆனால் தேவ ராஜ்யத்தை குறித்து அறிஞ்சிட்டான். உலக வாழ்க்கையில் அவன் பாவியாக வாழ்ந்து இருக்கலாம், ஒருவேளை திருடனாக வாழ்ந்து இருக்கலாம். அவனுடைய வாழ்க்கை ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை, ஒரு துக்கமான வாழ்க்கையாக கூட இருந்திருக்கும், ஒரு குற்ற உணர்வுள்ள வாழ்க்கை. ஆனால் இயேசு அவன் வாழ்க்கையில் வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையை ஒரு இனிமையான வாழ்க்கை, சந்தோஷமான. ஒருவேளை இந்த வார்த்தை இயேசு சொன்ன உடனே அவனுக்கு எப்படி இருந்துன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் செத்தாலும் பயங்கர சந்தோஷம், இதே சந்தோஷத்தோட நான் செத்துறேன்னு சொல்லி கூட ஒருவேளை என்ன செஞ்சுக்கலாம், அவனுடைய ஜீவன் அந்த இடத்துல அவன் விட்டு இருக்கலாம். என்னன்னா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இனிமை புறப்பட்டு வந்தது, ஒரு சந்தோஷம் புறப்பட்டு வந்தது. என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் ருசியை உண்டாக்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. நிச்சயம் அந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். கசப்பு மாறும், பாவமான வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும். அநேக தீமைகள் உங்களுக்கு வராமல் எழும்பி எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர்.
இயேசு 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 அவர் இயேசு. அவர் மகிமையானவர், அவர் இனிமையான ஆண்டவர். அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது என்னுடைய கசப்பு மாறும். அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது விஷ தன்மை கூட முறிஞ்சு போகும். அவருடைய வார்த்தை வெளிப்படும் பொழுது மண்ணா மண்ணா எங்களுக்கு கடந்து வரும். கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது வெறும் தண்ணி திராட்சை ரசமாய் ருசியுள்ள ரசமாய் மாறும். உடைய வார்த்தையை சொல்லுங்கப்பா. எங்க வாழ்க்கையில் ருசி இல்லாத வாழ்க்கையா இருக்குதுப்பா, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது. அநேகருக்கு ருசி இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. கசந்த வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே, வெறுமையான வாழ்க்கை மாறட்டும். ருசி இல்லாத மாற்றி இனிமையான ஆண்டவர் ஒரு மகிமையான வார்த்தையை அனுப்பி ஜனங்களை நீ விடுவித்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு அந்த அற்புதத்தின் வல்லமை, இன்றைக்கு அந்த அற்புதத்தின் வல்லமை இறங்கட்டும். நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள இருக்க எல்லா பிரச்சனைகள் மாறி அநேகர் இந்த செய்திக்கு பின்னாடி எங்க வாழ்க்கையை கர்த்தர் ருசியுள்ள வாழ்க்கையை மாற்றினார். அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையில வந்தது. இந்த வார்த்தையை கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கை இனிமையை கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். வார்த்தையை மகிமைப்படுத்தினார் என்பதை நான் விசுவாசித்தேன். என் வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். என் குடும்பத்தை, என் தொழிலை, என் வேலை காரியங்களை, என் ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். இனிமையான வாழ்க்கையை தந்தார் என்று சொல்லத்தக்கதாக அநேகர் எழுப்ப போறீங்க. எழுப்ப நன்றி சொல்லுகிறோம் சுபி நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.